ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவித்ரா லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பர் டேஸ்டியான பாப்கார்ன் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது மைதா எதுவுமே யூஸ் பண்ணாமல் நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அது செய்கிறதுக்கு 1/4 கிலோ சிக்கன் போன்லெஸ்ஸாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு, ஒரு முட்டையை நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் பெப்பர், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். சப்போஸ் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப லிக்விடாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இது கரெக்டாக இருந்துச்சு. நான் இதை 250 கிராம் சிக்கனில் செய்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 அன் ஹவர் ஊற வச்சிடணும். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானை ஆலில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும். 1/2 அன் ஹவர் கழித்து ஊறினதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பேன்கோ பிரெட் க்ரம்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது பிளிங்கிட்டில் அவைலபிளாக இருக்குது. 200 கிராம் பேக்கெட் 99 ருபீஸ். இந்த பிரெட் க்ரம்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம இந்த மைதாவில் போட்டுட்டு கோல்டு வாட்டரில் ஆட் பண்ணிவிட்டு திரும்ப மைதாவில் டிப் பண்ணி எடுக்கிற அந்த ப்ராசஸை நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த பிரெட் க்ரம்ஸ் யூஸ் பண்ணும் போதே நம்மளுக்கு அந்த பாப்கார்ன் சிக்கனில் இருக்கிற மேலே இருக்கிற டெக்ஸ்சர் நம்மளுக்கு கிடச்சிடும். இந்த சிக்கனை ஒரு பீஸையும் எடுத்து இந்த மாதிரி நல்லா பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி கோட் பண்ணதை உடனே பொரிக்க வேண்டாம், ஒரு 15 மினிட்ஸ் ஊறட்டும். அப்போனா நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது அந்த மேலே இருக்கிற பிரெட் க்ரம்ஸ்லாம் உதிர்ந்து போகாமல் இருக்கும். இப்போ எல்லாமே கோட் பண்ணி வச்சாச்சு. 15 மினிட்ஸ் கழித்து நம்ம இதை பொரித்து எடுத்துட வேண்டியதான். இப்போ ஆயில் நல்லா சூடாக இருக்குது. அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிடலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேம் கொண்டு வந்துடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணும்போது தான் உள்ளெல்லாம் நல்லா குக் ஆகிருக்கும், வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிட்டிங்கன்னா உள்ளே வேகாது, வெளியே மட்டும் ப்ரௌன் ஆகிடும். டுவெல் to 13 மினிட்ஸ் ஆகும் இது குக் ஆகிறதுக்கு. ஒரு சைடு நல்லா வெந்ததும் இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். இது நல்லா ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நம்ம சாப்பிட்லாம். ஃப்ரோசன் சிக்கன் சாப்பிட்றதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. 2 சைடு குக் ஆனதும் வெளியே எடுத்துட வேண்டியதான். பாருங்கள் எவ்வளோ சூப்பரான சிக்கன் பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சுன்னு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இதுக்கு நீங்கள் மயோனைஸ் வச்சோ இல்லைன்னா வந்து கெச்சப் வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ஹெல்த்தி மயோனைஸோட வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை பாய்.